கொள்கை தெரியாத அணில் கூட்டம் அப்படின்னு இப்போ ஒரு கூட்டம் வந்து கிளம்பியிருக்கு. ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் போட அப்படி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்க போகுது, என்னன்னு ஒத்தலாம் சாரசாரியாக கிளம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் சாரசாரியாக கிளம்பி வந்துட்டாங்க. யாரெல்லாம் மாநாட்டில் வந்து வச்சு பிறந்தாரோ அவங்க எல்லாமே இப்போ இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னா, ஒரு 50 பேர் முன்னாடி நீங்கள் கூட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன பேசுவீங்களா அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அங்கிள்னு சொல்கிற வார்த்தைக்கே உங்களுக்கு வந்து கோவம் வருதுன்னா, அந்த அங்கிள் வந்து ஒரு நல்ல வார்த்தை தான், கெட்ட வார்த்தை கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டு அங்கிளும் எழுத்து வீட்டு அங்கிள் நம்ம வந்து தெரிஞ்சவங்களாம் அங்கிளும் கூப்பிடுவோம். நீங்கள் வந்து என்னென்ன கொச்ச வார்த்தையில் சொல்லி பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? அப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, இது வந்து கெட்ட வார்த்தையா? ஓகே, அது ஒன்று. கொள்கை தெரியாத கூட்டம். சரி, ஓகே. தாவகைக்கு கொள்கை தெரியாது. அது யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு கொள்கை தெரியுமா? ஒருத்தனை கூட்டு ஏண்டா நம்ம கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லு அப்படின்னு உங்கள் கூட இருக்கிற மஸ்ட்டு கேளுங்க பார்ப்போம். அவங்களுக்கு கொள்கை தெரியுதான்னு பார்ப்போம். கொள்கை முக்கியமே கிடையாது. ஒரு அரசியல் கட்சிக்கு கொள்கை முக்கியம் கிடையாது. ஆட்சி செய்கிற முறை தான் முக்கியம். அவங்க சொல்கிற வாக்குறுதி தான் முக்கியம். அதை அவங்க பண்ணணும், அதுதான் பெரிய பெரிய முக்கியம். அது வந்து இப்போது இவர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆட்சி வந்தால் தெரியும். அவர் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சு அவர் பண்ணலாம். அப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுவார். கொள்கையை வச்சு இங்கே யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. இப்போ உங்கள் கட்சி வந்து ஒரு 1.5 கோடி ஓட்டு வாங்குதுன்னா அந்த 1.5 கோடி ஓட்டு போட்டவங்களுக்கு கொள்கை தெரியுமா? கொள்கையை வச்சவங்க ஓட்டு போட்டாங்க பேஸ். நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டாலும் அந்த காலத்து ஆளுங்கிட்ட கேட்டாலும் நான் வந்து காலங்காலமாக அதிமுக போட்டுக்கிறேன், காலங்காலமாக திமுக போடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எம்ஜிஆரை சொல்லுவாங்க, இவங்க வந்து நம்ம கலைஞர் ஐயாவை சொல்லுவாங்க. இதே தான் ஒன்று சூரியன் சொல்லுவாங்க, ரெட்டால் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஃபேஸும் அந்த சின்னமும் தான். கொள்கையை வச்சு இங்கே யாரும் ஓட்டு போடலை. அது மாதிரி நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கொள்கையால் வந்து ஒரு கட்சி உருவாகாது. அப்படின்னு கொள்கையை வச்சு உருவாகினாலும் அது ஓட்டாக மாறாது. கூட்டம் கூடலாம் ஓட்டு வாங்க முடியுமா? கூட்டம் கூட தான் ஓட்டு வாங்க முடியும். கூட்டம் கூட தான் ஓட்டு. கூட்டம் கூடலாம் ஏது ஓட்டு? கூட்டம் கூட தான் ஓட்டு போடுவான், ரசிகர் தான் ஓட்டு போடுவான். எந்த ஒரு காசு எதிர்பார்க்காம எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம காலங்காட்டி எழுந்து வேலையை விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து அவரை பார்க்கணும் ஒரு ஆசையில் போய் அந்த அளவுக்கு பண்ணுறவன் ஒரு 2 மணி நேரம் ஒரு 1/2 hour தான் ஓட்டு போட நிற்கிறது. அப்போ நின்று அவன் அந்த ஓட்டு போட மாட்டானா? பேச்சு எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு தான். இன்னொரு நியூஸ் என்னன்னா, இவங்க வந்து மாநாட்டுக்கு வருவாங்களாம். அவங்க ஆளையில் செட் பண்ணி உள்ளே கூட்டின்னு வந்து காவக கட்சி தொண்டு போடு, உள்ளே போ, நான் வந்து உனக்கு கொஸ்டின் கேட்குறேன், நீ என்ன ஒரு கிளம்பி பதில் சொல்லு, காவக தொண்டர்கள் தற்கொலை நான் சொல்லிடுறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல். நிறைய நியூஸ் சேனலில் அப்படி தான் பண்ணுறாங்க. எது இவங்க மாநாட்டில் வந்து நல்லா சூப்பராக நடக்குதுல்ல, அதனால் வந்து நம்ம மாநாட்டு வந்து குறை சொல்லுது. மீடியாக்கள் வந்து மீடியாக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்குது, நல்ல மீடியாக்கள் இங்கே இல்லை. நிறைய விஷயங்கள் மாநாட்டில் வந்து நல்ல